மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் 2, 3, 4 என்கின்ற 3 இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார். தனாதிபதி தன வீட்டிலே இருக்கிறார். பணவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். எங்கேயாவது காசு போய் மாட்டிக்கிச்சு, அவர்கிட்ட போய் காசு கொடுத்தேன், வேலைக்குன்னு காசு கொடுத்தேன், ஒரு தொழிலுக்குன்னு காசு கொடுத்தேன், ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு காசு கொடுத்தேன், ஏமாத்திட்டாரு என்கின்ற மாதிரி உங்களுடைய பணத்தை கொடுத்து விட்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் செல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. இன்னும் சில பேருக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. காதலன் காதலி அறிமுகமாகின்ற வாரம்னு இந்த வார்த்தை சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பெரிய அளவில் நல்லாவே இருக்கிறார். குரு சுக்கிர பரிவர்த்தனை, உச்ச சுக்கிரன் வலுவாக 10ஆம் இடத்தில் இருப்பது, இப்போது குடும்பாதிபதியும் வலுவாக இருப்பது என்பது குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள். ஃபர்ஸ்ட் திருமணம் ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, டிவோர்ஸ் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்றேன், அந்த மாதிரியான அமைப்புகள் இப்போது கிளிக் ஆகக்கூடிய அமைப்பு. கல்யாணமே நடக்கலைங்க, லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், அல்லது லவ் ஒன் சைடா போய்கிட்டு இருக்கு, அந்த லவ் சரியாகுமா சரியாகல, இதுக்கெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. யார் வாழ்க்கை துணை, யார் வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிற நண்பர்கள் யார், வாழ்க்கை துணைவர் யார் என்பதை அப்படியே ஒரு மாதிரியாக உறுதி செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வாரத்தின் முதல் பகுதி என்று சொல்லப்படக்கூடிய முதல் 3 நாட்களுக்குள்ளேயே நல்ல விதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல தன்மைகள் அமைந்த மிகப்பெரிய யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. 2, 3, 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது, வாரத்தின் இறுதியில் சந்திரன் குரு பார்வை சுக்கிர பார்வை போன்ற அமைப்புகள் இருப்பது, வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பா சொல்லப்போனால் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அந்த பனியன் ஏற்றுமதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடிய அனைத்து பெரிய அளவில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சங்கடங்கள் எதுவும் இல்லாம ஒரு சகஜமாக எல்லாம் நிறைவேறக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாற்றமுள்ள முன்னேற்ற நல்ல வாரம்.